இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தூத்துக்குடி அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த கொடுமை சித்திரவதை அவங்க காலமாகி இருந்தது. மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில அதே தூத்துக்குடியில தற்போது மீண்டும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கின்றது. 7 வயது பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா 7 வயது சிறுமிக்கு பெண்ணுக்கு இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கின்றது. என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு எதிராக மோசமான செயல்களை செய்யக்கூடியவனுங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் இருக்கக்கூடிய காயாமொழி அம்மாள்புரம் பகுதியை சேர்ந்தவர் தான் பாலமுருகன் சரஸ்வதி தம்பதியினர். இவங்க தண்ணீர் பாட்டில் குளிர்பானங்கள் மொத்த வியாபாரம் செய்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய 7 வயது மகள் தான் 2ஆம் வகுப்பு படித்துட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா மார்ச் 17ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த அந்த மகளை காணவில்லை அப்படின்ட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையில் திருச்செந்தூர் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன், ஆறுமுகநேரி காவல் ஆய்வாளர் திலீபன் மற்றும் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு சென்று விசாரணை நடத்தியிருக்காங்க. அங்கு இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க. அருகில் இருக்கக்கூடிய தோட்டம் மற்றும் அந்த பெண் விளையாட செல்லக்கூடிய இடம் என்று பல இடங்கள்லையும் தேடி இருக்காங்க. சுமார் 1 மணி நேர தீவிர தேடுதலுக்கு பிறகு வீட்டிற்கு பின்புறம் இருள் சூழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுமான பணியில் இருந்த ஒரு வீட்டின் கதவிற்கு பின்புறம் நின்றிருந்த அந்த சிறுமியை காவல்துறையினர் மீட்டிருக்காங்க. அப்போது அந்த பெண், அந்த சிறுமி, அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்குன்னா, தன்னை 4 பேர் சேர்ந்து தூக்கி சென்றதாக தெரிவித்தது காவல்துறையினருக்கும் உறவினர்களுக்கும் மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் அங்கு இருந்தவர்களிடம் தீவிரமாக விசாரணை நடத்தியதோட அந்த பகுதியை சுற்றி தீவிர தேடுதல் வேட்டைகளை ஈடுபட்டாங்க. சந்தேகத்திற்கு இடமாக எதுவும் தெரியாததால விளையாட சென்ற அந்த பிள்ளை பயத்தால உளறுவதாக கூறி காவல்துறையினர் பெற்றோரை சமாதானம் செய்திருக்காங்க. ஆனா இளைஞர்கள் சிலர் சுற்றி திரிவதாகவும் குழந்தையின் வார்த்தை உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கு இருந்த பொதுமக்களும் தற்போது திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. இதனால இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நடந்த தூத்துக்குடியில் நடந்த இந்த சம்பவங்கள் மக்களிடையே மிக பெரும் அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிராக தொடரும் மோசமான சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு என்னதான் வழி? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.